Application of maxima and minima. It is an easy concept but very important concept. Minima and maxima deal with the finding of the maximum minimum value of the function using differentiation. Differentiation use பண்ணி ஒரு ஃபங்க்ஷனோட மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறது தான் இந்த மினிமம் மேக்ஸிமம் கான்செப்ட் யூஸ் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூனா கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன், மினிமம் வேல்யூனா ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். அண்ட் ஹியர் சம் கீ ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கொடுக்குற y கொடுத்துருப்பாங்க, f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். dy by dx கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த திரும்பவும் நம்ம அகைன் டி ஸ்கொயர் பை dy எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷன் பார்க்கணும். சப்போஸ் நம்ம கண்டுபிடிச்ச டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் லெஸ் தென் 0 இருந்தா மேக்ஸிமம், அந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம். நம்ம ஒய் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும், ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்போஸ் கிரேட்டர் 0 இருந்தா மினிமம், ஒய் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் 0 இருந்தா டெஸ்டே ஃபெயில். ஓகே, சம் காமன் அப்ளிகேஷன் இது எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? மினிமம் காஸ்ட், மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிக்கணும், மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, மினிமம் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இந்த மினிமம் மேக்ஸிமம் கான்செப்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒய் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1. நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்ன வரும், இங்க 2x வருமா, இங்க 4x டிஃபரன்ஷியேட் பண்ணா 4, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா தட் இஸ் 0. இது வந்து எக்ஸ் கண்டுபிடிச்சு சைட்ல வச்சுக்கணும், இது இப்போ யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும் போது -2 தான் ஆன்சரா வரும். இட் இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 இருந்தா மேக்ஸிமம். சோ நம்ம y மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போறோம். y மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கணும், வந்து x = 2 கிடைச்சது இல்லையா, சோ 2 கொண்டு நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get the answer. ஓகே, இங்கேயும் சேம் தான். இங்க வர எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சேமா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி எக்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சைட்ல வச்சுக்கிறோம். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அது கிரேட்டர் 0 வந்ததுன்னா y மினிமம் கண்டுபிடிக்கணும். y மினிமம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் இல்லையா, அதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா you will get the answer. அப்புறம் ஒவ்வொரு சமமா நம்ம போட்டு பார்க்க வேண்டியது. டிஃபரன்ஷியேஷன் மட்டும் இதுல கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இதுல எக்ஸ் பவர் -1 வரும். இப்ப நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1 எக்ஸ் பவர் -1 வரும். ஸோ -1 எக்ஸ் பவர் -2 எக்ஸ் பவர் -2 இஸ் 1 by x ஸ்கொயர். ஸோ அதனாலதான் இந்த ஆன்சர் வந்திருக்கு. டிஃபரன்ஷியேஷன் மட்டும் கரெக்டா பார்த்துக்கணும். நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது 0 ஆயிரும். இது எக்ஸ் பவர் -2 இருக்கா, செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி பண்ணணும், மைனஸ் ஆஃப் -2 எக்ஸ் பவர் -2 -1. ஸோ 2x power -3. Therefore 2 by x cube னு ஆன்சர் வரும். ஓகே, அண்ட் இங்க லென்த் அண்ட் பிரெத் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம். லென்த் அண்ட் பிரெத்தை வச்சு ஃபங்க்ஷன் நம்ம தான் ஃபார்ம் பண்றோம். a ஈக்குவல் டு எக்ஸ் இன்ச்சு 20 - xன்னு ஒரு ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணிட்டு dA by dx கண்டுபிடிப்போம். அப்போ x 10 கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் ஏரியா வந்து நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ் பண்ணும்போது நமக்கு -2 வரும். -2 இஸ் லெஸ் தென் 0. ஸோ a மேக்ஸிமம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இங்க 10 கொண்டு அப்ளை பண்ணீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆல்சோ வெரி ஈஸி. Now 6th sum also the same தான். And 7th 8th இதெல்லாம் ஒன்னொன்னா போட்டு பாத்தீங்கன்னா ஈஸி ஆன்சர் வரும். இங்க ப்ராஃபிட் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ணிட்டு மினிமம் மேக்ஸிமம் ஃபார்முலாஸை அப்ளை பண்ண வேண்டியதான். யா, ஓகே, தேங்க்யூ.